ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஏப்ரல் மாதத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இந்த மாதத்தின் வாக்கு தத்தத்தை நாம் தியானிப்போம். யாத்திராகம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை தியானிப்போமானால், அவர்களை எகிப்தின் கைகளிலிருந்து விடுதலையாக்கவும் அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் அடிமையாக இருந்தபோது அவர்கள் தேவ சமூகத்தை நோக்கி மன்றாடி ஜெபித்த போது கர்த்தர் அவர்களுக்காக இறங்கினார் என்று பார்க்கிறோம். இந்த காலையில் கர்த்தரை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளாக இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் இந்த ஏப்ரல் மாதத்தில் கர்த்தர் இறங்குவார். உங்கள் காரியங்களெல்லாம் கர்த்தர் ஜெயமாய் மாற்றுவார். எதற்கெல்லாம் நீங்கள் கண்ணீரோடு ஜெபித்தீர்களோ, எதற்கெல்லாம் தேவ சமூகத்தில் மன்றாடினீர்களோ, இந்த மாதத்தில் அதையெல்லாம் கேட்டு கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் அடிமை இருந்தபோது தேவ சமூகத்தில் ஜெபித்த போது இறங்கி வந்த அதே தேவன் இந்த மாதத்தில் உங்களுக்கு இறங்கி வந்த அற்புதங்களை கட்டாயம் செய்வார். தேவ பிள்ளையே பாருங்க, ஏசப்பா இந்த பூமிக்கு வந்தார் அல்லவா? எல்லா மகிமையும் எல்லா மகத்துவத்தை விட்டு மகிமையை விட்டு இந்த பூமிக்கு நம்மளுக்காக வந்தார். வேதம் சொல்லுது, கலாத்தியரில் வாசிக்கிறோம், மரத்தில் தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி இயேசு நம்மளுக்காக சாபமானார் என்று பார்க்கிறோம். ஏன் சாபமானார்? நாம் ஆசீர்வதிக்கப்பட பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை செழிப்பான ஆசீர்வாதங்களை கொடுக்க இயேசு சிலுவையில் நம்மளுக்காக சாபமானார். உங்கள் சாபங்களை மாற்றினார், நுகங்களை முறித்தார். எப்பொழுது சிலுவையில் இயேசு சுமந்தாரோ அப்பொழுது நம்ம நுகங்கள் கட்டுகளை முறித்தார். இந்த காலையில் நீங்கள் என்ன கட்டுகளோடு இருந்தாலும் என்ன பிரச்சனைகளோடு இருந்தாலும் நாம் ஆராதிக்கிற தேவன் எல்லா பிரச்சனைகளையும் விடுவித்து உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யும்படியாக இந்த மாதத்தில் கர்த்தர் இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய தரித்திரங்களை மாற்றுவார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் நம்மளுக்கு உண்டாகிறதாக இருக்கிறது. இந்த மாதத்தில் உங்களுக்கு எந்த குறைவும் இல்லாமல் கர்த்தர் நிறைவான நன்மைகளை கொடுத்து உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.